My dear brothers and sisters, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள என்னென்ன மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இப்போ ஸ்பெசிஃபிக்காக டெவலப்மெண்ட்டில் எந்தெந்த மாதிரி ஒர்க்ஸ் இருக்கும், எந்தெந்த மாதிரி டெவலப்மெண்ட் கம்பெனியில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சின்ன ப்ரீஃபாக பார்ப்போம். ப்ளீஸ் நோட், இந்த வீடியோவில் நான் எந்த வித டெவலப்மெண்ட் லாங்குவேஜை பற்றியோ இல்லை டெவலப்மெண்ட் டூலை பற்றியோ பேச போகிறது கிடையாது. டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன இருக்கும், மேஜர் ஆக்டிவிட்டீஸ் எது பேஸ் பண்ணி இருக்குன்னு மட்டும் தான் சொல்ல போகிறோம். வாங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 3 டைப் இருக்குது உங்களுக்கு: ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக். இதில் வெப் டிசைனிங், வெப் பேஜ் டெவலப் பண்ணுறது, அந்த வெப் பேஜோட ஆக்டிவிட்டீஸ், பேஜ் டு பேஜ் எப்படி நேவிகேட் பண்ணுறது, அதோட எல்லா டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியுமே இதில் சேர்ந்து தான் இருக்கும். அண்ட் மொபைல் டெவலப்மெண்ட். மொபைல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் 2 மேஜர் கேட்டகரி தான் இருக்குது. ஒன்று iOS, இன்னொன்று ஆண்ட்ராய்டு. இதில் கிராஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா 2 சிஸ்டம்ல யூஸ் பண்ணுற மாதிரி காமனான ஆப் டெவலப் பண்ணுறது தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட். டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட்டில் மேஜர் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணுறது விண்டோஸ். மேக்ஸிமம் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு லைனக்ஸ் இருக்குது, ப்ளஸ் மேக் OS இதுவுமே இருக்குது. இதோட டெவலப்மெண்ட் நம்மளுக்கு தனியாக நடக்கும். அண்ட் கேமிங் டெவலப்மெண்ட். கேமிங் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் கேம்ஸ், நம்ம பிசி விளையாடுறதாகட்டும் இல்லை பிளே ஸ்டேஷன் விளையாடுறதாகட்டும், அது 2D 3D கேம்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் மொபைல் கேமை டெவலப் பண்ணுறதுக்கும் தனியான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம். எம்பெடட் சிஸ்டம்ங்கிறது வந்து கலெக்டிவ் டேட்டா யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரிலாம் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொண்டு போகிறோம். அந்த எம்பெடட் சிஸ்டம் ஒரு டெவலப்மெண்ட் ஆப்புக்குள்ளார அதை சேர்ந்து அதோட ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி சப் ஆப்ஷன்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி, அதாவது நேட்டிவ் ஆப்லேருந்து சைல்டு ஆப் கிரியேட் பண்ணுறது கொண்டு போகிறது தான் எம்பெடட் சிஸ்டமோட யூஸ். இதில் வந்து ஃபர்ம்வேர் அண்ட் ரியல் டைம் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கிளவுட் டெவலப்மெண்ட். கிளவுட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிளவுட் நேட்டிவ் அண்ட் சர்வர்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளவுடுங்கிறது ஒரு வாஸ்ட் கான்செப்ட். அதை பற்றி ஒரு பெரிய வீடியோ 1 hour போட்டாலும் பத்தாது. ஸோ அதை அப்படியே நிப்பாட்டிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவாப்ஸ் இருக்கும். டெவாப்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வித் சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன்ஸ். உங்களுக்கான சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணுறது, அது ஆட்டோமேட்டிக் செட்டப் போகிறது தான் டெவாப்ஸோட சிஸ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ. இந்த டேட்டா சயின்ஸ் ஏஐ என்ன பண்ணுவாங்கன்னா, we are manipulating with the data. சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம கிட்ட தரவுகள் சேகரிப்புகள் நிறையா இருக்கும். அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சுருக்கமாக எப்படி எடுத்துகிட்டு வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 1000 பேர் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க. அந்த வேலையில் எனக்கு தேவையான பர்சன் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கணும், அவங்க ஜாவா டெவலப்பராக இருக்கணும், சென்னை லொக்கேஷன் சேர்ந்தவராக இருக்கணும். இதை நான் செட் பண்ணி வச்சுட்டேன்னா சிஸ்டம் எனக்கு வர ப்ரொபோசலில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அதுவே கொடுக்கும். அண்ட் சர்ச் இண்டஸ்ட்ரி எனக்கு மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் மிஷின் லேர்னிங்கில் இருக்க முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா API டெவலப்மெண்ட் இருக்குது, அப்ளிகேஷன் யூசர் இன்டர்ஃபேஸ். அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், வாட் எவர் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் அது எப்படி யூஸரோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷனாக இருக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணி கொடுக்குறது தான் இந்த API. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் இருக்குது. செக்யூரிட்டி டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு டேட்டாவை எப்படி செக்யூராக வச்சுக்கலாம், இதில் வந்து மேஜர் ஆக்ட் பண்ணுறவங்க இந்த ஹேக்கர்ஸ்கிட்ட இருந்து எப்படி டேட்டாவை சேவ் பண்ணுறது, சைபர் செக்யூரிட்டிஸ், அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் டெவலப் பண்ணி அவங்க கம்பெனியில் இருக்க சிஸ்டமில் இருக்க டேட்டா அண்ட் ப்ளஸ் கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எவ்வளோ செக்யூராக வச்சுக்குவாங்க, அதுக்கான வேலைகள் எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் போகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா AI டெவலப்மெண்ட். AI இன்னைக்கு மார்க்கெட்டில் பூமியில் போயிட்டுருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏஐங்கிறது பெருசாக ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. என்ன சிம்பிள் ஃபேக்டர் சொல்லணும்னா, கூகுளில் நம்ம டைப் பண்ணுறது கூகுள் நம்மளுக்கு ஆப்ஷனாக கொடுக்கும், அதை நம்ம தேடி எடுத்துக்கணும். ஆனால் AI லைக் ChatGPT நம்மளுக்கு தேவையான இன்புட் கொடுத்தோம்னா அது சஜஷன் கொடுக்கும். நம்மளுக்கு நம்ம டெக்ஸ்ட்டாக கொடுக்கலாம், வாய்ஸ் இன்புட் கொடுக்கலாம், இல்லை இமேஜ் கூட அங்கே ஃபைல் பண்ணோம்னா ரிலேட்டிவ் இமேஜ் நம்மளுக்கு ஃபெச் ஆகி வந்துட்டு இருக்கும். அண்ட் பிஸ்னஸ் சாஃப்ட்வேர். பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் வரும்போது இதை என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சொல்லுவாங்க. இந்த ERPங்கிறது வந்து ஒரு கம்பெனியில், அதாவது ஒரு பிஸ்னஸில் எந்த மாதிரிலாம் சாஃப்ட்வேர் தேவைப்படும், எந்த மாதிரிலாம் அப்ளிகேஷன்ஸ் தேவைப்படும், பில்லிங் போகிறதாகட்டும், கொட்டேஷன் கொடுக்குறதாகட்டும், பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுறதாகட்டும், ஃபுல் பிஸ்னஸுக்கான மொத்த டெவலப்மெண்ட்டும் ரெடிமேடாக வச்சுருப்பாங்க. அதில் சில கஸ்டமைசேஷன், அதாவது நம்மளுக்கு தேவையான மாதிரி மாடல்கள் தேவைப்பட்டுச்சுன்னா மாற்றி கொடுக்குறதும் பண்ணிக்கலாம். இதை வந்து ERPன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் டேட்டா பேஸ். ஆப்வியஸ்லி டேட்டா பேஸுங்கிறது தான் முக்கியமான ஒரு பகுதி. அந்த டேட்டா பேஸ் இல்லாமல் நம்ம இந்த டெவலப்மெண்ட் எதுவுமே கிடையாது. இந்த டேட்டாங்களை சேவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ நடக்குது. இன் ஷார்ட் DBMS, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. டெஸ்டிங் இது ஒரு செப்பரேட் பார்ட்டாக இருக்குது. பட் டெவலப்மெண்ட்டில் கூட நம்ம டெஸ்டிங் யூஸ் பண்ணி சில பல டெவலப்மெண்ட் பண்ணலாம்.
ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் டெஸ்ட் பண்ணும்போது ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ணாமல் நான் செட் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு இந்த செக்மெண்ட்லாம் வேணும், இந்த செக்மெண்ட்லாம் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கோட் பண்ணி வச்சுட்டேன்னா இன் ஃபியூச்சர் அது தானாகவே ரன் பண்ணிக்கும். அண்ட் த பெஸ்ட் ஒன் பிளாக் செயின்ங்கிறது இன்னைக்கு வைடர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. ஏன்னா நிறைய பேர் ட்ரேடிங் யூஸ் பண்ணுவீங்க, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் இருப்பாங்க. அதில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், கண்ட்ரி டு கண்ட்ரி, இன்னர் கண்ட்ரி, இப்படி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்படி கரன்சி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அது ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பர்சன்ட் இன்னொரு பர்சன் என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை போய் சேர்ந்துச்சா இல்லையா, கரெக்டாக போகுதா இல்லையா, இட்ஸ் கோயிங் டு கரெக்ட் அக்கௌண்ட் ஆர் நாட், அவ்வளோ வேல்யூஷனும் செக்யூராக நடக்கணும். இட்ஸ் கோயிங் டு பி செக்யூர் பைப்லைன். அந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி, அந்த செக்யூரிட்டி சேனல் எல்லாமே உங்களுக்கு பிளாக் செயினில் தான் டிபெண்டாக இருக்கும். இந்த ஆக்டிவிட்டிஸ் மொத்தமும் நம்ம பேசுனது ஒன்லி டெவலப்மெண்ட் பற்றி மட்டும்தான். டெவலப்மெண்ட்டில் இவ்வளவு இருக்குது. இதில் ஸ்பெசிஃபைடாக உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் டெஸ்டிங் பற்றி பார்க்கலாம். ஸ்டே இன் டச்.